எந்தன் மனங்களை ஹே ஹலோ லிசனர்ஸ், டிஸ்பிளேல ஷோகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோ எடிட் எப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலையும் இமேஜஸ் ஷேர் பண்ணி போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு blank செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 இமேஜஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப் ஆப்ஷன் போயிட்டு சைஸ் 1:1க்கு செலக்ட் பண்ணி சென்டரில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இமேஜ் சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ஷோ ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் மாற்றுறதுக்கு காப்பி கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணோன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அகைன் ரீப்ளேஸ் ஆப்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த இமேஜுமே சேஞ்ச் ஆகிரும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸ் 9:16 இருக்கான்னு செக் பண்ணி டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சு ஆட் பண்ணாலும் ஓகே தான். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தாலும் ஓகே தான். நான் வீடியோ டு ஆடியோ கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. வீடியோவை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க மியூசிக் எண்டு வரைக்கும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வேணும்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் லிங்க் ஷேர் பண்ணி இப்போ செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிரிக் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கில் 3rd ஒன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக் சேஞ்ச் ஆகும்போது எடிட் ஆப்ஷன் போயிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போது லிரிக் பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டில் வந்து ஈமோஜின் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ஐஃபோன் ஈமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட் லைக் வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 மினிட் 3 மினிட்ஸில் வந்து ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது ஐஃபோன் இமோஜி வந்து நான் வந்து உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்குமே ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் ரெடி. ஆனால் ஒன்று இருக்குது, எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பீட் ஆப்ஷன் இருக்கும். அதில் பிரைட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இன்டர்வல் வந்து சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு அளவாக நீங்கள் வந்து கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி வேல்யூ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ எடிட்டிங் ரெடி ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.